தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஓட்டுநர் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மைக்கேல், டிரைவிங்ஸ் ஐடியாஸ் யூடியூபர். நாம் இன்று வாகனத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போவது உறக்கம். வாகனம் ஓட்டும்போது ஏன் உறக்கம் வருகிறது, அந்த உறக்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதனை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். வாகனம் ஓட்டும்போது உறக்கம் ஏன் வரும் என்றால், இரவு நேரங்களில் பயணத்தை தொடர்ந்து பயணம் செய்துவிட்டு காலையிலையும் பகலிலும் பயணத்தை மேற்கொண்டோம் என்றால் உறக்கம் கட்டாயம் வரத்தான் செய்யும். அவ்வாறு இரவு நேரங்களில் பயணத்தை மேற்கொண்டு விட்டு பகலையும் வாகனத்தை இயக்கக்கூடாது. சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு வாகனத்தை இயக்கினீர்கள் என்றால் உறக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று, இரவு நேரங்களில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள ஏற்பாடு செய்தீர்கள் என்றால் பகல் நேரங்களில் அதற்கேற்றாற்போல் ஓய்வு எடுத்துவிட்டு பின் இரவு நேரங்களில் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அவ்வாறு உறக்கம் வரும்போது ஸ்நாக்ஸ், எக்ஸாம்பிள் முறுக்கு, கடல மிட்டாய், நிஜாம் பாக்கு, சாக்லேட்ஸ் எதையாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த உறக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இன்னும் உங்களுக்கு உறக்கம் வருகிறது என்றால் உங்களுக்கு பிடித்த ஆன்மீக பாடல்கள் இல்லை பிடித்த சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்களே பாடிக்கொண்டு சென்றீர்கள் என்றால் அந்த உறக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் அந்த பாடல் வரிகள் உங்களை சிந்திக்க வைக்கும். அந்த வார்த்தைகள் ஏற்றாற்போல் உங்களை மைண்டை மாற்றும். அப்போது வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உறக்கமும் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் நான் அவ்வாறு தான் வாகனத்தை இரவு நேரங்களில் பயணத்தை மேற்கொள்ளும் போது இயக்கிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்று, தொலைதூர பயணத்தின் போது, அதாவது காலையில் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம்னா மதியம் அங்கே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தோம்னா கட்டாயம் உறக்கம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி சூழலில் உணவருந்து விட்டு ஒரு 1/2 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு மதுரை வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வண்டி எடுப்பது தவறு. முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். அளவாக சாப்பிட்டு வாகனத்தை இயக்குங்க. ஏனென்றால் உங்களை நம்பி ஒரு கைக்குழந்தை வரலாம், கர்ப்பிணி பெண்கள் வரலாம், முதியோர்கள் வரலாம். எனவே உணவு எப்போ வேணால் அருந்திக்கலாம். ஏன்னா அளவாக சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதனை சில டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்டிங் போகிறவங்க மேக்ஸிமம் நல்லா சில நேரங்கள் நல்லா சாப்பிட்டு நினைக்கிறவங்க கல்யாண சாப்பாடுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு முழு கட்டு கட்டுவாங்க. கட்டிட்டு ட்ராவல் பண்ணும்போது உறக்கம் வரும். அப்போது சில நேரங்களில் விபத்து ஏற்படும். நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, பகல் நேரத்தில் மதிய நேரம் பார்த்துருப்பீங்க, வண்டி அவங்கள அறியாமலே பைக்கில் போனவங்கள இடித்து விபத்து ஏற்படுத்திருக்கோம். அது இந்த மாதிரி சூழலில் தான் விபத்து நடந்திருக்கும். எனவே அதனை தவிர்த்துக்கங்க. இந்த மாதிரி உறக்கத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் முடிந்த அளவு வாகனத்தை இயக்காமல் வண்டியை ஓரங்கட்டிட்டு ஓய்வு எடுத்து விட்டு இல்லை டீயோ காஃபியோ சாப்பிட்டு விட்டு வண்டி இயக்குனீங்கன்னா உறக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். தேங்க்யூ.